ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயில் காலம் இல்லையா, ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்குது. அதனால் ஒரு ட்ரிங்க்கு தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மேங்கோ ஃப்ளவரு ஜெல்லி பவுட்ரு. இதை வாங்கி வச்சுருக்கிறேன். இதை தான் இப்போ செய்ய போகிறேன். அது கூடவே இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நான் 200 லிட்ரு 200 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த பவுடரை கொட்டி இப்படி கலக்கினா போதும். கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டில் இது கொச்சா போதும். இங்கே பாருங்கள், இது கரையணும், வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், ஃபுல்லாக இது கரையணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கரண்டிஷன் பார்த்துக்குங்க நல்லா. இப்போ இங்கே பாருங்கள், இதுமாரி ஒரு தட்டில் ஊற்றி வச்சுடுங்க. வெளியிலே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல. இது நமக்கு கட்டி ஆகிடும். ஒரு 1/4 மணி நேரம் சென்று பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஜவ்வரிசி நம்ம போட்டோம்னா தொழவி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிக்குவோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். எப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், சாதம் நம்ம வெந்தால் எப்படி பார்ப்போம் அதேமாரி இப்படி எடுத்து இதை இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கும் இது. அதான் இது மாதிரி ஒரு ஜல்லி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அது கூடவே நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், அது கூடவே இதுமாரி நம்ம ஜில்லுன்னு தண்ணியை பிடிச்சி இப்படி ஊற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பழன்னு வரும் அழகாக. நல்லா தண்ணியே இல்லாத மாதிரி வடிச்சிக்கலாம். நான் 4 பேருக்கு உள்ளதை செய்கிறேன். நீங்கள் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கிங்க. நாம் காய்ச்சின ஜெல்லி இங்கே பாருங்கள், கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சாலே போதும். இதை வந்து நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் கத்தி வச்சுருந்ததுன்னா கத்தியை வச்சு கட் பண்ணிக்கங்க. நான் தோசை திருப்பி வச்சே கட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணிக்கங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சின்னு. இதுதான் ஜெல்லி சிரப்பு. ஜெல்லி சிரப்பை எடுத்து நம்ம செஞ்சது அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வாரம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 லிட்ரு 3/4 லிட்ரு பால் எடுத்து காய்ச்சியை ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்ரு பால்னால் ஒரு 100 சர்க்கரைன்னா போதும் உங்கள் இனிப்புக்கு. இதை நல்லா கரைச்சிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த இது ஜவ்வரிசி இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி கட்டி ஆயிடுச்சு. ஆறினவுடனே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். இந்த கலர் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதுவும் கூட இந்த ஜெல்லியை சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுவும் கூட நீங்கள் பாதாம் பிஸ்தா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சேர்த்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை வெயில் காலம் இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ நைட்டு செஞ்சிங்கன்னா கூட காலைல சாப்பிட்லாம். இது ஒரு 1 ஹவர் வச்சு சாப்பிட்லாம். இதுமாரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதில் இப்படி போட்டிங்கன்னா
அப்படியே போட்டு இந்த வெயில் காலத்துக்கு குடிச்சிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.